விடுதலை முழங்கிடுவோமே, வீக்கினம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேலை, இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக வைராக்கியம் கொள்வார்? எப்பொழுது தமது ஜனத்தின் மேல் கடாட்சிப்பார்? ஆம் பிரியமானவர்களே, 17வது வசனத்தில் வாசிக்கின்றோம், கர்த்தரின் பணிவிடக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபிடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்புவித்து புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. பிரியமானவர்களே, கர்த்தரின் பணிவிடக்காரர்கள், கர்த்தருடைய ஆசாரியர்கள் அழுது தேவனுடைய பலிபிடத்தில் கண்ணீரோடு தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி அவர்கள் தம்முடைய ஜனத்திற்காக, தம்முடைய தேசத்துக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய ஜெபத்தை கேட்டுதானே, அப்பொழுதுதானே கர்த்தர் தேசத்துக்காக வைராக்கியம் கொள்வாராம். அப்பொழுதுதானே தம் ஜனத்திற்காக கடாட்சிப்பாராம். பிரியமானவர்களே, நம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆசாரியர்களும், ஒவ்வொரு தேவனுடைய பணிவிடைக்காரர்களும் தேவ சமூகத்தில் விழுந்து அழுது ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இம்மட்டுமாய் நம் தேசத்தின் மேல் வைராக்கியம் கொண்டு, இம்மட்டுமாய் நம் தேசத்தினுடைய ஜனத்தின் மேல் கர்த்தர் கடாட்சித்து இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாக்கும்படியாய் கர்த்தருடைய பணிவிடக்காரராகிய ஆசாரியர்கள் தேவனுடைய பலிபிடத்தில் நின்று, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் நின்று நாம் தேசத்திற்காக, நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்காக நாம் திறப்பில் நின்று ஜெபித்து அழுது தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபித்தோம் என்று சொன்னால், கர்த்தர் நம் தேசத்துக்கு பெரிய ஒரு விடுதலையை, எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்து நம் தேச மக்களை பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்குவார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நெகேமியுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது எருசலேமுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு கிடப்பதை அவர் கண்டு கேட்டு சில நாளாய் அழுது உபவாசித்து துக்கித்து ஜெபித்தார். ஆம் பிரியமானவர்களே, ஜெபித்தது மாத்திரமல்ல, அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு உண்டான எல்லா பணிகளையும் செய்ய ஆரம்பித்தார். ஆம், அப்படி ஒரு பாரத்தை கர்த்தர் நெகேமியாவுக்குள் கர்த்தர் வைத்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அந்த நெகேமியாவை போன்று இந்த நாட்களில் கர்த்தருடைய பணிவிடக்காரர்களையும், கர்த்தருடைய ஆசாரியர்களையும், கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த தேசத்துக்காக அழுது உபவாசித்து துக்கித்து செபித்து இந்த தேசத்துக்கு விடுதலையை கொண்டு வரும்படியாய், பிசாசின் வல்லமையிலிருந்து, பிசாசின் சதித்திட்டத்திலிருந்து தேசத்தையும் தேச மக்களையும் விடுதலையாக்கும்படியாய் கர்த்தர் அப்படி ஒரு பாரத்தை நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நாம் தேசத்திற்காக கதறுவோம், அழுது உபவாசித்து துக்கித்து ஜெபிப்போம். நாம் தேசத்திற்கு பெரிய ஒரு விடுதலையை கொண்டு வரும்படியாய் தேவ சமூகத்தில் திறப்பில் நிற்போம். பரலோக ராஜ்யத்திற்கு
பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.